அன்னைக்கு மிஸ் ஆனத என்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் பிள்ளைய தூக்க போறேன். பாரதி, இனியா, நீங்க இங்கே இருங்க. யாரா நீங்க? கீழே இறங்கடா. ஏண்டா டேய், யாரா நீங்க? எதுக்கடா என் பசங்களை ஃபாலோ பண்றீங்க? நாங்க C4 ஸ்டேஷன்ல இருந்து வரோம். இங்க கொடு. நாங்க உங்க குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் ப்ரொடெக்ஷன் கேட்கவே இல்லையே. பாஸ்கர் உங்க குழந்தைங்களை தூக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சஸ்பெக்ட் பண்றோம். அதனால தான் நாங்க உங்க குழந்தைங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்றோம். யாருக்கா? தெரியலடா. ஜெயில இருந்து தப்பிச்சவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பாட்டுக்கு குழந்தைங்களை இப்படி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் சார் ரெஸ்பான்சிபிள்? ஒரு பக்கம் நான் பாஸ்கரை கொண்டுட்டேன்னு என்னை விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னொரு பக்கம் பாஸ்கர் என் குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடுவான்னு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்களா? உண்மையை சொல்லணும்னா பாஸ்கர் இன்னும் உயிரோட இருக்கிறாருங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அதான் சார் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் குழந்தைங்களை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, நாங்கள் வரோம். சரி, நீங்கள் போங்க. ஹலோ, நான் பாஸ்கர் பேசுறேன். டேய் பாஸ்கர், நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க மேல நீ கை வைக்க முடியாதுடா. என் பிள்ளைங்களை தூக்குறதுக்கு முன்னாடி நான் உன்னை தூக்குறேன்டா. என்னடா எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நீ சவுண்ட் விட்டு பேசிட்டு இருக்க? ஏய், உன் புள்ளைய தூக்கிட்டேன். டேய், என் புள்ள என் எதிரில் தான் நிற்கிறான். டேய் வக்கீல, ஏன் இப்படி முட்டாளா இருக்க? உனக்கு என்ன ஒரே புள்ளையா இருக்கு? அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி 2 புள்ள இருக்குடா, மறந்து விட்டியா? ஒன்னு அங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? டேய் இருடா இருடா, நீ இனியாவை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தியா, அந்த நேரம் நான் ஓவியாவை தூக்கி விட்டேன். டேய் பாஸ்கர், டேய் வைடா. டேய் அப்பா, ஏன்பா வண்டியை நிறுத்துனீங்க? யாருப்பா அவங்க? அவங்க போலீஸ்காரங்க, நமக்கு செக்யூரிட்டிக்காக வந்திருக்காங்க. சரி வாங்க போலாம். அப்பா, ஸ்கூலுக்கு போலையா? இல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். ஓவியா! ஐயோ ஓவியா! 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 ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்கே வந்து ஏன் போனிய தூக்கிருப்ப? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உனக்கு கொன்னே போட்டுருவேன். ஹலோ வக்கீலம்மா, கூல் டவுன் கூல் டவுன். ஏய், உனக்கு என்ன பத்தி தெரியாது பாஸ்கர். என் பொண்ணு மேல ஒரு சின்ன தூசி போட்டா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க வக்கீலம்மா?
நான் தான் போன்ல பாஸ்கர் பேசுறேன்னு சொல்றேன், நீங்க தான் நம்ப மாட்டீங்க. இல்ல 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 நான் நம்புறேன் நீ பாஸ்கர் தான். நீ உயிரோட தான் இருக்க. உனக்கு தேவை அந்த அன்பும் சிவமும் தானே? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் இல்லாம பண்ணிடலாம். ப்ளீஸ் என் பொண்ணு மட்டும் கொடுத்துரு. உங்க தாய் பாசம் சூப்பர். இங்க பாரு பாஸ்கர், என் பொண்ணு ஓவியா இங்க. உங்க பொண்ணு ரொம்ப பத்திரமா இருக்கு, சேஃபா. இங்க பாரு, என் பொண்ணு எப்படியாவது என்கிட்ட ஒப்படைச்சிடு. இங்க பாத்தீங்களா, அது மட்டும் முடியாது. ஏய் பாஸ்கர். மேடம், அது உங்க பொண்ணு மட்டும் இல்லையே, சிவத்துக்கும் அது பொண்ணு தானே. இங்க பாரு பாஸ்கர், அவனுக்கு ஓவியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனியாவுக்கு ஏதாவதுனா தான் அவன் பயங்கரமா பதறுவான். ஓவியாவுக்காக அவன் எதுவுமே பண்ண மாட்டான். மேடம், நீங்க சொன்னா அப்படியே நான் நம்பிடுவேனா? ஓவியாவை தூக்கிட்டேன்னு சொன்னேன், அந்த வக்கீல் என்னமா பதறான் தெரியுமா? நீங்க என்னமோ இனியாவை தான் பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு 2 பேருமே ஒண்ணுதே. நான் முதல்ல இனியாவை தான் தூக்கலான்னு நினைச்சேன். வேண்டாம், சொன்ன கேளு. மேடம், 2 பேரும் உங்க பிள்ளைங்களா இருந்தாலும் அது சிவத்துக்கும் பிள்ளைங்க தானே. இங்க பாருங்க மேடம், உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. எனக்கு அந்த வக்கீல பழி வாங்கணும், அவ்வளவுதான். எனக்கு வேற வழி தெரியல. இங்க பாரு பாஸ்கர், நான் உனக்காக வாதாடி உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரேன். அந்த அன்பை நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என் குழந்தைங்களை மட்டும் எதுவும் பண்ணிடாத, அவங்கள விட்டுரு. மேடம், நீங்க எதுக்கு என்ன வெளியே கொண்டு வரணும்? ஏற்கனவே நான் வெளியே தானே இருக்கேன். இனிமே அந்த சிவத்தையும் அன்பையும் அழ வைக்கணும், அது மட்டும் தான் என் ஆசை. இது பாரு பாஸ்கர், வேண்டாம், என் பொண்ணை மட்டும் விட்டுரு. நீ வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம், நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்புறம் என்ன பண்ணலாம் நான் யோசிச்சு சொல்றேன். ஏய், நீங்க வேற அழுதுகிட்டே இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஓவியாவோட அப்பனை வர சொல்லுங்க, அவங்கிட்ட நான் டீல் பேசிக்கிறேன். பாஸ்கர், தப்பா எடுத்துக்காதீங்க வக்கீலு, எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வச்சிடுறேன். ஏய் பாஸ்கர், ஐயோ, இதை இப்படியே நம்ம விட்டுற கூடாது. முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓவியா சார், சார், சார். உட்காருங்க மேடம். என்ன விஷயம் மேடம்? சார், என்னோட பொண்ணு அந்த பாஸ்கர் கடத்திட்டான் சார். என்ன சொல்றீங்க மேடம்? ஆமா சார், பாஸ்கர் என்னோட பொண்ணை கடத்திட்டான். ப்ளீஸ் சார், நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்ணை காணோம்னு சொல்றேன், நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தான் 4 நாளைக்கு முன்னாடி பாஸ்கரை என் எக்ஸ் ஹஸ்பண்ட் கொன்னு புதைச்சிட்டாருன்னு சொன்னீங்க. 4 நாளைக்கு முன்னாடி செத்து போனவன் இன்னைக்கு உயிரோட வந்து உங்க பொண்ணை கடத்திட்டானா? ஐயோ சார், அப்ப அவ இறந்துட்டா நான் நம்பிட்டு இருந்தேன் சார். இப்ப அவ சாகல. நீங்க பாஸ்கரோட லாயர், உங்க மகளை அவன் கடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஐயோ சார், அவ என்னோட பொண்ணு மட்டும் இல்ல, சிவத்தோட பொண்ணும் தான். சிவத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவன் பிளான் பண்ணி என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான். சார், சார் ப்ளீஸ் சார், நான் தப்பு பண்ணிட்டேன். பாஸ்கர் மோசமான ஆள்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் என் கிளைண்ட். அதனால நான் வக்கீலா என் கிளைண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சேன். ஆனா அந்த நன்றி கிட்டவன் என் பொண்ணையே கடத்திட்டு போயிட்டான். உங்களுக்கு நடுவுல என்ன மேடம் பிரச்சனை? சார், அவன் போன்ல பேசிட்டு இருந்தான் சார். நான் அவனை பாஸ்கர்னு நம்பல. நான் உங்களை நம்ப வைக்கிறேன்னு சொல்லி என் பொண்ணையே கடத்திட்டு போயிட்டான். இது ஒரு சாதாரண கேஸ். நீங்க எல்லாருமா சேர்ந்து மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சார், இந்த மொத்த கேஸுக்கான அடிப்படையே பாஸ்கருக்கு எக்ஸ் ஒய்ஃபை பழி வாங்கணும், உங்களுக்கு உங்க எக்ஸ் ஹஸ்பண்ட பழி வாங்கணும். அதுக்காக நீங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எங்க கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் இல்ல. ஏன் மேடம், நீங்க லா படிச்சவங்க தானே, நீங்களே அப்படி நடந்துக்கலாமா? உங்க திறமையை யூஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறதை விட்டுட்டு இப்படி சட்டத்தை உங்க இஷ்டத்துக்கு வளைக்க பாக்குறீங்களே,
அதோட பலனை தான் இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் இங்க பாருங்க, நான் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக என் பொண்ணெல்லாம் என்னால விட்டு கொடுத்துட முடியாது. ப்ளீஸ் யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க. அந்த பாஸ்கர் தான் கடத்தினான்னு உங்களுக்கு தெரியுமா? சார் எனக்கு உறுதியா தெரியும், அவன் கண்டிப்பா கடத்திருக்கான். எப்படி தெரியும்? சார் காலையில எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணான். அப்புறம் சிவத்துக்கு கால் பண்ணி உன் பொண்ணு தூக்கிட்டேன்னு சொல்லிருக்கான். சிவம் பாஸ்கர் இனி அவ தூக்கிட்டு போயிட்டா நினைச்சு இனி அவ போய் தேடி இருக்கான். ஆனா பாஸ்கர் ஓவியாவை தூக்கிட்டான். பாஸ்கர் ஒரு கேஸ் விஷயமா 2 நாள் என் வீட்டுல தான் இருந்தான். அதனால அவனுக்கு என் பொண்ணு எப்ப ஸ்கூலுக்கு போவா, எப்ப வீட்டுக்கு வருவா, எல்லா டீடைல்ஸும் நல்லா தெரியும். என் வீட்டோட கீ எங்க இருக்குன்னு கூட தெரியும் சார். கவலைப்படாதீங்க மேடம், கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நாங்க அவனை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது. அவன் பணம் கேட்டு ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணான்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐயோ இல்ல சார், அவன் இத பண்ணது பணத்துக்காக கிடையாது, பகைக்காக. ப்ளீஸ் சார், எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துங்க. எங்க கடமை நாங்க செய்வோம் மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க. இல்ல சார், என் பொண்ணு எனக்கு கிடைச்சாவே போதும். எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா எப்படியாவது என் பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. பாம்புக்கு பாலை ஊத்தி வளர்த்துட்டு இன்னைக்கு அது கொத்த வருதுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. அதுக்காக அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. நீ செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு என் பேத்தியில கஷ்டப்படுறா. அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன எதுக்குடா அமைதியா இருக்க சொல்ற? அந்த பாஸ்கர் எப்படிப்பட்டவன் எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு போய் உதவி பண்றேன்னு அவனை வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கா பாரு. இன்னைக்கு இவன் கழுத்துல எல்லாம் கத்தி வச்சிருக்கான். நீயும் அன்பும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு போயும் அந்த பாஸ்கர் கூடவா போய் கூட்டு சேருவே? இல்ல அத்தை, அவன் இப்படி பண்ணுவான் நான் நினைக்கவே இல்ல. கட்டின பொண்டாட்டி புள்ள அம்மான்னு எல்லாரையும் நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். அவனுக்கு எந்த எதிக்ஸும் கிடையாது. சிவம் ப்ளீஸ் சிவம், எப்படியாவது ஓவியாவை காப்பாத்து. அவன் நம்மள பயமுறுத்ததான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஓவியாவை ஒன்றும் பண்ண மாட்டான். போலீஸ் அவனை தீவிரமா தேடிட்டு தான் இருக்காங்க. ஜஸ்டிஸையும் டைகரையும் பாஸ்கரை தேட சொல்லி அனுப்பியிருக்கேன். அவனால எங்கேயும் போக முடியாது. அவனை விட்டுறாது சிவம் ப்ளீஸ். அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணாதான் அவன் என்ன நினைக்கிறாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சிவம், உனக்கு இனியா மேல இருக்கிற அன்பு ஓவியா மேல இல்ல இல்ல? என்ன அரசே சொல்ற? அவங்க 2 பேரும் என் பொண்ணுங்க. எனக்கு 2 பேரையும் பிடிக்கும். நான் ஓவியா உட்காந்து இப்படி அழுது துடிச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ அவளை சும்மா தான் நினைக்கிறீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மேல பழைய தூக்கி போடலான்னு பாக்குறீங்கல்ல? எந்த நேரத்துல எதை பேசுற அரசி? இப்ப ஓவியாவை கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முதல் வேலை. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசாத. அவன் நம்பர் தான். அரசி, போன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? பாஸ்கர், பாஸ்கர், நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன், ஆனா கடைசியில உன் வேலை என்கிட்டயே காமிச்சிட்டல. என்ன மேடம் நீங்க தப்பு பண்றோன்னு ஆயி போச்சு. பெறவாது யாரா இருந்தா என்ன, அதான் உங்க பொண்ணையே தூக்கிட்டேன். பாஸ்கர், பாஸ்கர் எதுவும் பண்ணிடாத என் பொண்ணு ப்ளீஸ், எதுவும் பண்ணிடாத. நான் போன் பண்ணி பாஸ்கர் பேசுறேன்னு சொன்னேன். நீங்க தான் நம்பாம பாஸ்கர் இல்ல பாஸ்கர் இல்லன்னு சொன்னீங்க. இப்ப நம்புறீங்களா? நான் தான் பாஸ்கர்னு. நான் நம்புறேன், நான் நம்புறேன். என் பொண்ணு எங்க? கஷ்டம்னு வந்தோடனே நீங்களும் சிவத்தை தான் போய் பாக்குறீங்க போல. இல்ல இல்ல, நான் பாக்கல. எனக்கு தெரியும், அவன் உங்க எதிரில தான் நிக்கிறேன். ஸ்பீக்கர்ல போட்டு தானே பேசிட்டு இருக்கீங்க. யோ வக்கீலே. ஏய் பாஸ்கர், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் உன்னை கொன்று வேண்டாம். டேய்,
நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நீ என்ன செய்யறதுக்கு முன்னாடி நான் உன் பொண்ணை கொன்றுவேன். ஏய் பாஸ்கர், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஐயோ பாஸ்கர், பாஸ்கர் வேணா, என் பொண்ணை எதுவும் செய்யாத. உனக்கு என்கிட்ட தானே பிரச்சனை. என்ன வேணாலும் செய். முதல்ல ஜெயில இருந்து தப்பிச்சது உன்னையும் அன்பையும் கொல்லதே. அப்படி உங்களை கொல்ல முடியலனா உன் பிள்ளைங்களையாவது கொண்டுடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? சிவம், ஆனா இப்ப கதையே வேற. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இரு, சரியா? நான் வைக்கிறேன். ஏய் பாஸ்கர், பாஸ்கர் பாஸ்கர், பாஸ்கர் நீ கூட அடிக்கடி சொல்லுவிய என் நிம்மதியை கெடுக்கிறதுனால என்ன கிடைக்க போகுதுன்னு. நானும் நீ சொல்றதெல்லாம் யோசிச்சேன். உன்னை ஏதாவது பண்ணி எனக்கு என்ன பிரயோஜனம்னு. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இப்ப வேண்டியது நிம்மதியும் சந்தோஷம் இல்ல, பணம். ஏய் பாஸ்கர், பாஸ்கர் உனக்கு பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? நான் தரேன். எவ்வளவு வேணாலும் நான் தரேன். என் பொண்ணை மட்டும் விட்டுரு ப்ளீஸ். இதுல பேரெல்லாம் பேச வேணாம் மேடம். உங்க சொத்து மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக அம்புட்டியும் நான் கேட்டுற மாட்டேன். ரொம்பலாம் வேணாம் மேடம். ஒரு 50 லட்சம் ரூபா கொடுங்க போதும். உனக்கு 50 லட்சம் தானே வேணும்? நான் தரேன். என் பொண்ணு மட்டும் எதுவும் பண்ணிடாது. எதுவும் செய்ய மாட்டேன் மேடம். நீங்க 50 லட்சம் ரூபா கொடுத்தா உங்க பொண்ணை விட்டுட்டு நான் பாட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். சரி, பணத்தை கொண்டு வந்து எங்க தரணும் அது சொல்லு. என்ன அவசரம் மேடம்? பணத்தை எங்க தரணும் நான் மறுபடியும் போன் பண்ணி சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், நீங்க போலீஸ் கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. போலீஸ் கிட்ட போனீங்க, இல்ல போலீஸ் கிட்ட நான் எங்கேயும் போல. அத நீங்க மட்டும் தானே சொல்றீங்க. பாஸ்கர், இல்ல நான் போலீஸ் கிட்ட போக மாட்டேன். பணத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். பணத்தை வாங்கிட்டு என் வாழ்க்கையை விட்டு போயிடு. நிம்மதியா இருக்க விடு. இந்த டீல் ஓகேப்பா, ஓகே. ஆனா என்கிட்ட இப்படி பேசிட்டு உன் வக்கீல புத்திய காட்டலாம்னு நினைச்ச, அப்புறம் உன் பொண்ண உசுரோடையே வாக்க முடியாது. இல்ல சிவம் இல்லன்னு சொல்லுங்களேன். பாஸ்கர், நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். அப்ப சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் உனக்கு போன் பண்றேன். பாஸ்கர், ஐயோ சிவா, நம்ம தோட்டத்தை வித்த காசு எடுத்துட்டு போய் அந்த பாஸ்கர் கிட்ட கொடு. நான் அப்பா கிட்டயே சொல்லி பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சிவம், போலீஸ் கிட்ட வேண்டாம். அவன் போலீஸ் கிட்ட போக வேண்டாம்னு சொன்னால. எனக்கு பொண்ணு உயிர் தான் முக்கியம், பணம் எல்லாம் முக்கியம் இல்ல. ஆமா அன்பு, நம்ம இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பணத்தை கொடுத்து முதல்ல ஓவியாவை கூட்டிட்டு வருவோம். மத்ததை அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ எம்மா, நான் தான் பாஸ்கர் பேசுறேன். ஏலே பாஸ்கரே, நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீயே இம்புட்டு பதறிட்டு இருக்க? ஐயோ டேய், உன்னை தேடி போலீஸ் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்கடா. அவங்க கையில நீ மாட்டின, உன்னை ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஏமா, நான் மாட்டினாதானே? உன் புள்ள காத்து மாதிரி எவன் கையிலயும் சிக்க மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. ஏலே இங்க பாருடா, காசு பணம் எதுவும் நமக்கு வேணாம்டா. எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு போன் பண்ணு, நான் உன்னை வந்து பாக்குறேன். இத பாரு, நாம 2 பேரும் கிடைக்கிற வேலையை செஞ்சுபிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சுபிட்டு நிம்மதியா வாழலாம்டா. என்னத்துக்குமா அம்புட்டு பாடுபட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தே? இப்படி கூழம் கஞ்சியும் குடிக்கவா? டேடே, அந்த புள்ளைய நீ கடத்திட்டேன்னு அங்க ஒரே கலவரமா இருக்குடா. நீ எனக்கு போன் பண்ணன்னு தெரிஞ்சா போதும், போலீஸ் ஆளுங்க என்ன அடிச்சு வெளுன்னு வெளுத்து எடுத்துருவாங்கடா. ஏலே, என்ன ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், உனக்கு ஒண்ணும் ஆக கூடாதுடா. ஏமா, என்னை எவனும் எதுவும் கிழிக்க முடியாது. நீ ஒன்னும் கவலைப்படாத. 50 லட்சம் ரூபா கேட்டிருக்கேன். கையில சல்லி வரட்டே, நாம 2 பேரும் எங்கேயாவது போய் வசதியா சந்தோஷமா இருப்போம். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா சொல்லு? யாரு? அந்த வக்கீலோட புள்ள இப்ப என் கையில இருக்கு. அவன் பணத்தை கொடுத்தே ஆகணும். பணத்தை கொடுத்தவன அவன் புள்ளைய கொடுத்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அது நடக்காது. பணத்தை வாங்கின உடனே புள்ளைய முடிச்சு விட்டுட்டு நான் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பேன். பணத்தையும் புள்ளையும் பறி கொடுத்துட்டு அவன் இங்கேயே அழுது சாகட்ட. டேய், அந்த புள்ள சும்மாருமா,
நீ அவமானப்பட்டதெல்லாம் மறந்துட்டியா? இல்லடா, நான் அது எதுவும் மறக்கல. இங்க யாரு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதே. போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு நாளை காலையில பெரிய பாளையத்தம்மன் கோயில்ல காத்துக்கிட்டு இருக்க. நான் உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன். இளைய பாஸ்கரே, பத்ரண்டா. அவங்க 2 பேரும் உன்னை போட்டு தள்ளணும்னு குறியா இருக்காங்க. நீ சூதானமா இருந்துக்கோல. ஏமா, என்ன நீ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க யாரு? ஊடாரியே விட்டுட்டு போறேன்னு பொட்டி படிக்கோட வந்து நிக்காத. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. காக்கி சட்டைக்காரங்க உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அவங்க கல்ல நீ மண்ணை தூவிட்டு வந்துரு. சரியா? சரியா? சூதானியமா இருந்துக்க. இதோட அவனுக்கும் நமக்கும் உள்ள கணக்கு முடிய போகுது. இதுக்கப்புறம் தேடினால நம்ம கிடைக்க மாட்டோமா? சரிடா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். பாத்து